என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. அப்பா என்னங்க ரியா பாப்பா மம்மி செஞ்சிருக்கேன் சாப்பிடுங்க. அப்படியா? ரியா குட்டி செஞ்ச மாமா, அப்ப சூப்பரா இருக்குமே. இங்க கூட இந்தாங்க சொல்லுங்க. ஆ சூப்பரா இருக்கே. ஐயோ வேணாண்டாமோ, இதுவே போதும். காலையில உன் அம்மா செஞ்சு கொடுத்த மம்மே இன்னும் தொண்டையிலேயே நிக்குது. இப்ப நீ வேற கொடுத்துட்டியா? இதுக்கு மேல அப்பாவால தாங்க முடியாதுடா. ஷமீர், நான் செஞ்சு கொடுத்த சாப்பாடு தொண்டையிலே நிக்குதுன்னா அப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் செஞ்சது நல்லா இல்லையா? ஏ ஐஷு, தொண்டையிலேயே நிக்குதுன்னு தான் சொன்னேன், நல்லா இல்லைன்னு சொன்னா. ஏங்க நல்லா இருக்குன்னா சமைச்சது டேஸ்ட் நாக்கிலேயே நிக்குதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அது எனக்கு தொண்டையிலேயே நிக்குதுங்கிறீங்க, அப்ப நல்லா இல்லைன்னு தானே அர்த்தம். ரைட்டு, இன்னைக்கு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு ஏதோ புதுசா ட்ரை பண்றா. டாபிக்க மாத்திருடா ஷமீர், இல்லைன்னா இன்னைக்கும் பட்னி தான். ஏ ஐஷு, அது நாக்குல நிக்குதுன்னு சொல்றதுக்கு தான் தெரியாம தொண்டையில நிக்குதுன்னு சொல்லிட்டேன். நிஜமாவா? அட உங்க அப்பா மேல சத்தியமா? ஷமீர், அதை விடு. ரியா குட்டி, நீங்க அப்பாவுக்கு மாமா செஞ்சு கொடுங்க, அப்பா சாப்பிடுறேன். சரிப்பா. ரியா பாப்பா அப்பாக்கு மம்மி செய்றேன். சரிடா அம்மோ. அப்பா என்னங்க இது இட்லி. இட்லியா? சரி கொடு. அப்பா இட்லி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா அம்மோ. இன்னொரு வாய் சாப்பிடுங்க. சரி கொடு. அப்பா என்னாச்சு? ஒன்னும் இல்லடா, அப்பாக்கு விக்கல் வந்துருச்சு, அவ்வளவுதான். நீ கொடு. அப்பா என்னாச்சு? அது ஒன்னும் இல்லம்மா, அப்பாக்கு விக்கல் வருது. விக்கல்னா விக்கல் தான். இப்படி சாப்பிடும்போது பேசிக்கிட்டே சாப்பிட்டா இந்த மாதிரி விக்கல் வரும். அப்பனா அப்பா பேசாம சாப்பிடுங்க. சரிங்க மேடம், பேசாம சாப்பிடுறேன், நீங்க கொடுங்க. இந்தாங்க. ஐயோ ஷமீர், இப்படி கண்டினியூஸா விக்கல் வந்தா நம்மள யாரும் நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களை யாரும் நினைக்கிறாங்க. ஐஷு, விக்கல் வந்தா யாராவது நினைக்கிறாங்களா? ஹே லூசு, நீ எல்லாம் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா? ஐயோ இல்லங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. விக்கல் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா நம்மள யாராவது நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம யார் பேரையாவது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது விக்கல் நின்னுடுச்சுன்னா அவங்க தான் நம்மள நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏய் லூசு. சரி, இப்போ நான் ஒவ்வொருத்தர் பேரையா சொல்றேன். யார் பேரு சொல்லும் போது விக்கல் நிக்குதுன்னு பாப்போம். ஐஷு. ஏங்க, நான் உங்க பக்கத்துல தானே இருக்கேன், நான் எதுக்கு உங்களை நினைக்க போறேன்? பக்கத்துல இல்லாதவங்க யார் பேரையாவது சொல்லுங்க. ஓ, அப்படி வேற இருக்கா? பக்கத்துல இல்லாதவங்கன்னா சக்தி. விக்கல் வந்துருச்சு, அப்ப சக்தி என்ன இல்ல, வேற பேர் சொல்லுங்க. அடியே, நானும் உன் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாத்தியா, என்ன சொல்லணும்? ஏ ஐஷு, விக்கல் எதனால வருது தெரியுமா? நீ ஒரு வருஷம் மெடிக்கல் காலேஜ்ல என்ன படிச்சியோ தெரியல. நம்ம சுவாசிக்கிற காத்து நம்ம லங்ஸ்குள்ள போய் வெளியே வரும்போது லங்ஸ் சுருங்கி விரியும், அதாவது தெரியுமா? தெரியும். காத்து உள்ள போகும்போது லங்ஸ் விரியும், லங்ஸ் சுருங்கும் போது காத்து வெளியே வரும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனா எப்பவாவது ஒரு தடவை காத்து உள்ள போகும்போது லங்ஸ் சுருங்கி இருந்துச்சுன்னா அப்ப அந்த காத்து வந்து ஓக்கல் கார்ட்லயே கொஞ்சம் ஸ்டக் ஆயிடும். அதனாலதான் இந்த மாதிரி சவுண்ட் வருது. இததான் நம்ம விக்கல்னு சொல்றோம். ஐயோ சரிங்க சார், நீங்க கிளாஸ் எடுத்ததெல்லாம் போதும். ஆனா இப்ப யார் பேரையாவது சொல்லுங்க, கண்டிப்பா விக்கல் நிக்கும். லூசு, பேரு சொல்றதா? இங்க ஒருத்தன் விக்கிக்கிட்டு இருக்கான், தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கலாம்லாம் இல்ல, பேரை சொல்லுங்கன்னு சொல்றா பாரு. உனக்கெல்லாம் எவன்டி மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கொடுத்தா? ஐயோ ஷமீர், சரி இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆனா தண்ணி குடிச்சா விக்கல் நிக்கலன்னா நிச்சயமா உங்களை யாராவது நினைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அடியே, முதல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வாடி. சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். பாத்தியாடா அம்மாவை, விக்கல் வந்தா யாராவது நினைக்கிறாங்களாம். இந்த உலகத்துல அப்பாவை நினைக்கிறதுக்கு இருக்கிறதே அம்மாவும் என் செல்ல குட்டியும் தான். நீங்களே இங்க இருக்கும்போது இந்த அப்பாவை யாருதான் நினைக்க போறா? அப்புறம் அம்மா என் பிள்ளை எங்க இருக்கானோ, என்ன பண்றானோ ஒண்ணுமே தெரியல. அம்மா
ஏ சாரா வாடி, உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? அவன் ஃபோன் எடுத்தானா? எங்க இருக்கான், என்ன ஏது ஏதாவது தெரிஞ்சுதாடி? மணி அழாதம்மா, அண்ணன் ஃபோன் எடுக்கல. அண்ணன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஆனா சக்தி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். சக்திக்கு ஃபோன் பண்ணியா? சக்தி ஃபோன் எடுத்தானா? உன் அண்ணன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதாடி? மா, அண்ணன் ஐஷோட ஊர்ல தான் இருக்கிறதா சக்தி அண்ணன் சொன்னாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, அண்ணன் நல்லா தான் இருக்கு. சக்தி அண்ணன் அண்ணனோட தான் இருக்காரு. சக்தி எப்பவுமே அவனோட தான் இருப்பான்னு எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சக்தி அவனை விட்டுற மாட்டான். ஆனா என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பெரிய வீடு, ஆஸ்பத்திரின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போயிட்டான். இனி அங்க போய் என்ன கஷ்டப்படுறானோ தெரியலையே. முன்னாடி உன் வாப்பா பிரச்சனை பண்ணி இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு வெளியே போனப்ப கூட ஆஸ்பத்திரி பக்கத்துல உள்ள வீட்டுல இருந்துகிட்டு ஆஸ்பத்திரிக்காவது வந்துட்டும் போயிட்டும் இருந்தா. அப்பப்ப ஆஸ்பத்திரியில போய் அவனை பார்த்துட்டாவது இருந்தேன். ஆனா இப்ப உன் வாப்பாவால இந்த வீடும் வேண்டாம் ஆஸ்பத்திரியும் வேணான்ட்டு மொத்தமா வெளியே போயிட்டானே. இனி எங்க போனாலும் என் புள்ள கஷ்டப்படுவானோன்னு எனக்கு பயமா இருக்குடி சாரா. மா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அண்ணன் அப்படியெல்லாம் ஒன்னும் கஷ்டப்படாது. அண்ணன் டாக்டர்மா, எங்க போனாலும் அண்ணனுக்கு வேலை கிடைக்கும். கிடைக்கும்டி. ஆனா நம்ம வீட்ல இருக்கிற வசதி, நம்ம ஆஸ்பத்திரியில அவன் இருந்த அளவுக்கு வசதி எல்லாம் அங்க போனா கிடைக்குமாடி? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப என் பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப உன் வாப்பாவால திரும்பவும் அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். என் பிள்ளைய பார்க்காம என்னால இருக்கவே முடியலடி சாரா. மா, அழாதம்மா. அண்ணனாலையும் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. நிச்சயமா அண்ணன் உன்னை பார்க்க வரும். பாத்தி, என்ன இன்னும் உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கியா? அழாம பின்ன உங்கள மாதிரி மனசை கல்லாக்கிக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க. வீட்டை விட்டு போனது ஏன் புள்ள. உன் புள்ளனா அப்ப அவன் எனக்கு யாரு? எனக்கும் புள்ள தானே. புள்ளன்ற நினைப்பு உங்களுக்கு இருந்திருந்தா அப்படிதான் மனசாட்சியே இல்லாம வீட்டுக்கும் வரக்கூடாது ஆஸ்பத்திரிக்கும் வரக்கூடாதுன்னு அவனை வெளியே அனுப்பியிருப்பீங்களா? இங்க பாரு பத்தி, நான் ஒன்னும் அவனை வீட்டுக்கு வரக்கூடாது ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல. அவன் மட்டும் வர்றதா இருந்தா வரட்டும், வேற யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன். எங்க நீங்க என்னங்க பேசுறீங்க? கல்யாணம் ஒரு குழந்தை இருக்கு. அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வரக்கூடாது, பொண்டாட்டிய விட்டுட்டு நீ மட்டும் வான்னு சொன்னா அவன் எப்படிங்க வருவான்? ஏய், அவனுக்கு அவ பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டுக்கு என்னைக்குமே அவ மருமக ஆயிட முடியாது. இது என்ன இக்கா நியாயம்? நான் உங்க பொண்டாட்டி, என்னை விட்டு உங்களால இருக்க முடியுமா? அதே மாதிரி தானே அவனுக்கும். என்ன பாத்தி, நீயும் அந்த பொண்ணு ஒண்ணா? இதே அவன் ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போன்னு நான் சொல்லியிருப்பேனா? இப்ப கூட அந்த பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர சொல்லு, என் முழு மனசோட அவனை நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறேன். இக்கா, என்ன பேசுறீங்க? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படின்னா அவனை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துறதும் நடக்கவே நடக்காது. அப்புறம் நீ இந்த மாதிரி அழுது அழுது உடம்புக்கு ஏதாவது வர வச்சுட்டு இதையே சாக்கா வச்சு உன் புள்ளிய திரும்ப இந்த வீட்டுல சேர்த்துக்கலாம்னு நினைக்காத. ஒரு தடவை உனக்காக நான் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்போ அந்த பொண்ணு அவன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கே என்ன ஆனாலும் சரி, திரும்பவும் அவனை இந்த வீட்டுல நான் சேர்த்துக்க போறதா இல்ல. வேணைக்கா, நீங்க அவனை சேர்த்துக்க வேண்டாம். நீங்க பேசின பேச்சுக்கு அவன் திரும்பவும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் உங்களை விட பிடிவாதக்காரன், அது உங்களுக்கே நல்லா தெரியும். இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, அவன் இந்த வீட்டுக்கு வர போறது இல்ல. வரவும் வேண்டாம். ஆமாமோ, விக்கல் நின்னுருச்சு. அது சரி, தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனா உன் அம்மாவை என்ன இன்னும் காணோம்? ஐஷு. ஐயோ ஷமீர். ஏய், என்னடி ஆச்சு? ஐயோ, எனக்கு கரப்பாம்பூச்சிங்க. என்னது கரப்பாம்பூச்சியா? இரு வரேன். ஓரம் வந்து ஆலை மோதியது, ஆஹா என்ன சுகமோ, பிஞ்சு பொன்னிரல்ல நெஞ்சை தீண்டியது, ஆஹா என்ன இதமோ, சித்தம் கீழிழுக்க ரத்தம் துடி துடிக்க முத்தம் 100 விதமோ, அச்சம் நாணம் மனம் ஆணை கரைந்தவுடன் ஐயோ தெய்வ பதமோ, அம்மா 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 பொண்டாட்டி, அம்மா. நேத்து ஏன் பாலிசிக்கு எனக்கே அடிச்சு எஸ்கேப் பண்ணல, இன்னைக்கு அப்படி எஸ்கேப் ஆக முடியாது. ரியா. என்ன சார், என்னமோ என்னால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொன்னீங்க. உங்க பொண்ணு இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ச்சே, கொடுமடா. அந்த கரப்பாம்பூச்சிக்கு என் மேல இருக்கிற அக்கறை கூட என் பொண்ணுக்கும் என் பொண்டாட்டிக்கும் இல்லாம போச்சே. ஏய், சிரிக்கிறியா? இருடி, அவளை தூங்க வச்சுட்டு வரேன்.
அடியே ஐயோ எனக்கு கரண்ட் போயிடுச்சு. இல்லடா அம்மா பயப்படாத, அப்பா இங்கதான் இருக்கேன். செல்லக்குட்டி பயப்படாத, அப்பா இப்போ உன்னை தூங்க வைக்கிறேன். ஐஷு டார்லிங், ரியா குட்டிய தூங்க வச்சுட்டு வரேன், ரெடியா இரு. அரவிந்தப்பா போங்க, நான் உங்க கூட பேச மாட்டேன். ஏன்டா தீரா? பின்ன என்ன அரவிந்தப்பா, நேத்து என்ன சொன்னீங்க? காலையில பாட்டியோட ஊருக்கு பஸ்ல போய்க்கோ, அப்புறம் நைட்டு நான் வந்துருவேன், வந்துட்டு நான் பைக்ல வெளியே கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் நீங்க நைட்டு வரவே இல்ல, என்னை ஏமாத்திட்டீங்க. ஐயோ சாரிடா தீரா, அப்பாவுக்கு முக்கியமான வேலை வந்துச்சுன்னு தானே அப்பாவால வர முடியல. அதான் இப்ப காலையில வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் பைக்ல வெளியே கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டா. நிஜமா வாங்கி தருவீங்களா? வாங்கி தரேன்டா. சரி வா, இப்பவே வெளியே போலாமா? இப்ப வேணாம், அப்புறமா போலாம். ஆதியும் நிலாவும் தூங்கிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எந்திரிச்சிட்டோம். அப்புறமா ஆதி, நிலா, நானே, நீங்க நம்ம 4 பேரும் வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். சரிடா தீரா, ஆதியும் இல்லாம எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்க 3 பேரையும் வெளியே கூட்டிட்டு போய் நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சரியா? சரி அரவிந்தப்பா. ஏன் அரவிந்தப்பா தான் நல்லப்பா. டேய், அப்பா தான் நல்லப்பானா? அப்ப அம்மா? அம்மா ஒண்ணு நல்லம்மா இல்ல, அப்பா தான் நல்லப்பா. அப்பா தானே தீரனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவாரு. ஏன் சீதா இப்படி கேட்டு அசிங்கப்படுற? ஆமா ஆமா, ரொம்ப தான். டேய் தீரா, நேத்து அரவிந்தப்பா ஏன் வரல தெரியுமா? உன்னை எப்படி ஏமாத்திருக்காரு உனக்கு தெரியுமா? ஏய் சும்மா இருடி, சின்ன பையன்கிட்ட என்னடி சொல்லிட்டு இருக்க? ஆமாமா, நீங்க மட்டும் சின்ன பையனை ஏமாத்தலாமா? அரவிந்தப்பா, அம்மா என்ன சொல்றாங்க? ஐயோ டி தீரா, அவ கிடக்குறா, என்னமோ உளறிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லடா, அப்பா உன்னை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சரியா? அம்மா உனக்கு என்ன ஃபிளேவர் வேணும்? எனக்கு சாக்லேட் ஃபிளேவர். சரிடா தீரா, அப்ப நம்ம வெளியே போறோம், சாக்லேட் ஃபிளேவர் ஐஸ்கிரீம் வாங்குறோம், ஓகே? ஓகே. டேய் தீரா, அவர் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஏமாத்துறாருடா. ஒண்ணு கிடையாது, அரவிந்தப்பா ஒண்ணு என்னை ஏமாத்த மாட்டாரு. அரவிந்தப்பா தான் என்னோட செல்லப்பா. டேய் ஹே சீதா, என்னதான் போட்டு கொடுத்து என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தாலும் ஒன்னும் நடக்காது. அவன் என் பையன். அது சரி, இந்த விஷயத்துல அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. அப்பாவும் பையனும் தான் ஒரே மாதிரி இருக்க முடியும். ஆனா எப்படி தீரன் அரவிந்த் மாதிரியே இருக்கான்? சீதாவுக்கு ஏற்கனவே வேற ஒருத்தனோட கல்யாணமாகி பிறந்த பையன்தான் தீரன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான். ஆனா இப்போ தீரனுக்கு வேற 4 வயசு ஆகுது. 4 வயசு பையன் எப்படி அரவிந்த் மாதிரியே இருக்க முடியும்? நிச்சயமா வேற ஒருத்தனுக்கு பிறந்த பையன் அரவிந்த் மாதிரியே இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனா தீரன் அரவிந்த் மாதிரியே இருக்கான்னா அப்போ அவன் உங்க பையன் தானே, அப்புறம் எப்படி இருப்பான்? உங்கள மாதிரி தானே இருப்பான். ஆமா, என் பையன் பின்ன என்ன மாதிரி இல்லாம? சரி, அப்பாவும் பையனும் என்னமோ பண்ணுங்க, நான் போறேன். டேய் புடுறா அம்மாவை. அம்மா இருங்க போகாதீங்க. திடீரா விட்ரா, உனக்கு உன் அப்பா மட்டும் போதும் தானே, அப்புறம் என்ன? அம்மா போறேன் போ. இல்ல இல்ல இல்ல, தீரனுக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும். போடா, அம்மா வேணும்னா இப்படிதான் உன் அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு அம்மாவே கிண்டல் பண்ணுவியா? நீ உன் அப்பா கூட இரு, அம்மாவும் கூட பேசவே மாட்டேன். அப்பா, அம்மா பேச மாட்டே சொல்லுறாங்க. அவ சும்மா சொல்றடா, அவ உன்கிட்ட பேசாம எங்க போறா? சீதா சும்மா இரு, பாவம் அவன் ஃபீல் பண்றான்ல. டேய், அப்ப அப்பா மட்டும்தான் செல்லன்னு சொல்லும்போது அம்மாவுக்கும் இப்படிதானே கஷ்டமா இருக்கும். சரி, அம்மாவும் செல்லம் தான். சரி சரி, அம்மா போக மாட்டேன். ஜாலி அரவிந்தப்பா, அம்மா போக மாட்டேன் சொல்லிட்டாங்க. தீரா, உன் அம்மா போறேன்னா மட்டும் அப்பா விட்டுருவனா? இப்படி டைட்டா புடிச்சுக்க மாட்டேன். ஐயோ அரவிந்த் விடுங்க. அப்பா அப்பா விடாதீங்க விடாதீங்க, பிடிங்க. பாத்தியா, என் பையனே சொல்லிட்டான், அப்புறம் என்ன? ஐயோ அரவிந்த். சீதா, நீங்க 2 பேரும் தான் என்னோட உயிர். என் உயிரே போனாலும் சரி, உங்க 2 பேரையும் என்னைக்கும் விட மாட்டேன். சொல்லிக் கொடுத்த பின்னும் அள்ளிக் கொடுத்த பின்னும் முத்தம் மீதம் இருக்கு. தீபம் அறிந்த பின்னும் பூமி எரிந்த பின்னும் கண்ணில் வெளிச்சம் இருக்கு.
வானம் பொழிந்த பின்னும் பூமி நனைந்த பின்னும் சாரல் சரசம் இருக்கு. காமம் கலைந்த பின்னும் கண்கள் கடந்த பின்னும் காதல் மலர்ந்து கிடக்கு. அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அந்த கண்ணி தென்றல் ஆடைகளுக்கு கண்கள் கண்டேனே. அம்மா 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 ஏ பள்ளி தாமரையே, உன் பாதம் கண்டேனே, உன் பட்டு தாவணி சரிய சரிய மீதம் கண்டேனே. அம்மா 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 அம்மா. இதை பற்றி அரவிந்த் கிட்ட எப்படி கேட்கறது? இவ்வளோ பெரிய விஷயத்த கேட்காம இருக்க முடியாது. என்னன்னாலும் சரி, இதை பற்றி அவன்கிட்ட கேட்க வேண்டியதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.